Stop suffering. எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம். மீண்டும் இன்று இரவு, செவ்வாய்க்கிழமை இரவு உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. கவலைப்படுவதை நிறுத்துங்கள் நிகழ்ச்சியின் வழியாய் யூனிவர்சல் ஆலயத்தின் இந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு நாள் யார் தொடர்ந்து Facebookலே, யூடியூபிலே பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ, மேலும் ஜாய் டிவியில யார் பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ, உங்களை எல்லோரையும் நான் வாழ்த்துகிறேன். மக்களை, இந்த நேரம் நாம் இரண்டு வல்லமையான சாட்சிகளை இன்றைக்கு உங்களுக்கு முன்வைக்க விரும்புகிறோம், தேவனுடைய வழிகாட்டுதலோடு. அதற்கு முன்பாய் நான் முதலாவது ஒரு சமூக சேவை குறித்த வீடியோ நீங்க பார்க்கும்படி விரும்புகிறேன். சாலை ஓரத்துல கஷ்டப்படுகிற மக்களுக்காய் நாம் ஒவ்வொரு தடவை நேரத்துக்கு நேரம் இந்த உதவியை செய்து கொண்டிருக்கிறோம். ஆதரவற்று இருக்கிற அவர்கள் கர்த்தருடைய அன்பையும் கர்த்தருடைய வார்த்தையும் அரவணைப்பையும் உணரும்படியும் அனுபவிக்கும்படியாய் அதை குறித்த ஒரு சிறு தொகுப்பை பாருங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியிலே கர்த்தர் தாமே உங்கள் வாழ்க்கையிலே பெரிய காரியம் செய்யும்படியாய். எல்லோருமே இந்த நேரம் எந்த விதத்திலையும் கவனம் சிதைவடையாமல் மிக சரியாய் மிக நெருக்கமாய் நான் சொல்வதை கவனிக்கும்படி நான் விரும்புகிறேன். தேவன் ஒருபொழுதும் முடிந்து போன காரியங்களின் தேவன் அல்ல. நீங்க மனதிலே பதித்து கொள்ள வேண்டியது, ஒருபொழுதும் கர்த்தர் முடிந்து போன காரியங்களை நினைத்து சந்தோஷப்படுவதோ அல்லது திருப்தி அடைவதோ இல்லை. எனவேதான் வசனம் நமக்கு சொல்கிறது, ஆண்டவராக இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரா இருக்கிறார். கடந்த காலத்துல கர்த்தர் செய்த அதி அற்புதமான விஷயங்கள் தேவனுடைய மகிமைக்காக நிச்சயமாய். ஆனால் ஆண்டவர் அந்த கடந்த கால அதிசயங்கள்ல மட்டும் மகிமை செய்யப்பட விரும்பவில்லை. இப்போது இந்த 2024 உங்கள் வாழ்க்கையின் மூலமாய் அவர் தம் நாமத்தை பரிசுத்தம் பண்ண விரும்புகிறார். மக்களே, நான் சொல்வதை கவனிங்க. ஆனால் அநேக நேரத்துல நடைபெறுவது என்ன? தேவனை அணுகுகிற மக்கள், இப்போ யாரு நீங்க திரை வழி அந்த நேரம் இந்த நிகழ்ச்சியின் வழியிலா என்னுடைய வார்த்தை கேட்டுட்டு இருக்கீங்களோ, ஒருவேளை உங்களால இந்த நேரம் நான் பேசுறது கூட சரியா கவனிக்க முடியல. ஏன் தெரியுமா? உங்க எண்ணம் வேற எங்கேயோ இருக்கு, உங்க யோசனை வேற எங்கேயோ இருக்கு. நீங்க இந்த நேரம் ஏதோ ஒரு விஷயத்தை பத்தி யோசித்து கொண்டிருக்கலாம். இது வெறும் இந்த யோசனை ஒரு ஒரு காரியத்தை செய்வதற்கான யோசனையா இருந்தாலும் கூட ஓரளவுக்கு பரவாயில்லை, அல்லது ஒரு காரியத்தை தொடங்குவதற்கான யோசனையா இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா பல நேரம் நடைபெறுவது என்ன? மக்களுடைய மனதுல இருக்கிற யோசனைகள் கஷ்டத்தினுடைய யோசனைகள், அதாவது கவலைப்பட்டு கலங்குகிற யோசனையா இருக்கு. குறிப்பாய் நடந்து முடிந்த விஷயங்கள். எத்தனை பேர் நீங்க யோசிங்க, உங்களுடைய வீட்டுக்குள்ள நீங்க வேலையெல்லாம் முடித்த நேரங்கள், அல்லது படுக்கையில கூட பல நேரம், அல்லது நடந்து கொண்டு இல்ல உட்கார்ந்து கொண்டு, எத்தனை பேர் நீங்க முடிந்து போன விஷயங்களை பத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்க? நடந்து முடிந்த அந்த அந்த துக்கமான சம்பவம், நடந்த உங்களுக்கு ஏற்பட்ட ஒரு தோல்வி, நீங்க சந்தித்த ஒரு அவமானம், உங்களுக்கு ஏற்பட்ட ஒரு பாதிப்பு, அல்லது நீங்கள் கடந்து வந்த சில கடினமான அனுபவங்கள், சில கஷ்டமான அனுபவங்கள், தருணங்கள், நீங்க அதை நினைச்சு பார்க்கறதுனால உங்க மனசுல என்ன மாற்றம் ஏற்பட போகிறது? மாறாது.
யார் அதே கவலை அதே சோகத்தை மனசுக்குள்ள வச்சிருக்கிறீங்களோ நடைபெறுவது என்ன தெரியுமா? நீங்கள் இன்னமும் அதே இடத்துல நிறுத்தப்பட்ட ஒருத்தராய் உங்களை பார்க்கிறீர்கள். நான் சொல்வது சரியா? உங்களால ஓர் அடி முன்னோக்கி செல்ல முடியவில்லை. ஆனால் தேவன் உடைய விருப்பம் உங்கள் வாழ்க்கையில இன்று அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவது, உங்க வாழ்க்கையினுடைய மாற்றத்தின் மூலமா. ஆனா இந்த மாற்றம் சாத்தியமாக வேண்டுமானால் மக்களே, நீங்கள் கடந்த காலத்திலிருந்து வெளியே வர வேண்டும். நம்ம இதை குறித்து பேசுவதற்கு முன்பாய் அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில வாழ்ந்த இவர் வாழ்க்கையில எப்பேற்பட்ட காரியத்தை தேவன் செய்தார். ஆனால் தேவன் இந்த அதி அற்புதமான காரியத்தை இவர் வாழ்க்கையில செய்ய இவர் கடந்த காலத்திலிருந்து வெளியே வர வேண்டியிருந்தது. அதாவது தன்னுடைய மனநிலை மாற்றிக்கொள்ள வேண்டியிருந்தது, மனப்பான்மையை மாற்றிக்கொள்ள வேண்டியிருந்தது. எப்படிப்பட்ட ஒருத்தர் அவர் யோசித்துக் கொண்டிருந்தாரோ அந்த யோசனைக்கு நான் இனி என்னை அர்ப்பணிக்க மாட்டேன் என்ற ஒரு முடிவுக்கு வர வேண்டியிருந்தது. அதை நிறுத்தணுன்ற ஒரு தீர்மானத்துக்கு வர வேண்டியிருந்தது. அந்த எண்ணத்தை கைவிட வேண்டும் என்ற ஒரு முடிவுக்கு வர வேண்டியிருந்தது. ஏனென்றால் ஆண்டவர் பேசுவார், இப்போதும் ஆண்டவர் உங்களோட பேசிக் கொண்டிருக்கிறார். ஆனால் அதை கேட்பதோ அல்லது கேட்காதிருப்பதோ, எடுத்துக்கொள்வதோ தவிர்ப்பதோ நம் சொந்த தீர்மானம். தேவன் பேசினார், இவர் கேட்டார், தீர்மானத்தை எடுக்க முடிவெடுத்தார், கடந்த கால பாதிப்பிலிருந்து வெளியே வர தீர்மானித்தார். இவரால வர முடிந்ததா இல்லையா? அற்புதமான அதி அற்புதமான அந்த சாட்சியை கூர்ந்து கவனிங்கள் மக்களே. வணக்கம், என் பேர் ஜெஸ்ஸி. எனக்கு 25 வயசு ஆகுது. நான் என்னுடைய குழந்தை பருவம் நல்லா இல்லை, அவ்வளவு நல்லா இல்லை, மோசமாக இருந்தது. அதாவது என்னுடைய அப்பாவும் சரி என்னுடைய அம்மாவும் சரி எப்பவுமே சண்டை போடுவாங்க. நைட்டில் எங்களுக்கு சரியான தூக்கம் இல்லை, சரியான சாப்பாடு இல்லை. பார்த்தீங்க அப்படின்னா போடுற ட்ரெஸ்ஸு கூட எங்களுதான் இருக்காது. ரொம்பவே ரொம்பவே மோசமாக இருந்தது. எப்போல்லாம் நான் காலையில் எழுந்துக்கிறேனோ அப்போல்லாம் காலையில் எழுந்துக்கவே மாட்டேன். ஏன்னா வெடிக்காலையில் தான் எனக்கு தூக்கமே வரும். ஏன்னா சண்டை பிரச்சனை, நிறைய சண்டை போட்டுனே இருப்பாங்க. அவங்களுக்கு ரத்தம் ஊற்றும். சில நேரத்தில் பார்க்கும்போது திடீர்னு பார்க்கும்போது என்ன சத்தம் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு ரத்தம் ஊற்றிருக்கும், இல்லை சண்டை அவர் அப்பா அடிச்சிருப்பாரு. இதே மாதிரி தான் என்னோட வாழ்க்கையில் நான் என்னுடைய குழந்தை பருவத்தை போயிட்டே இருந்தது. என்னுடைய குழந்தை பருவத்தில் நான் சந்தோஷமாக இருந்ததே இல்லை. நானும் சரி என்னுடைய தம்பியும் சரி சந்தோஷமாக ஒரு நாள் கூட இருந்ததில்லை. எல்லா நாளுமே கண்ணீர், அழுகை, எல்லாமே பிரச்சனை, சண்டை, இந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தது. இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கோம். இதனால் நான் ரொம்பவே பாதிக்கப்பட ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் எங்கள் அப்பா எங்களை விட்டு பிரிஞ்சு போனார். இது ரொம்பவே எனக்கு ஒரு மன அழுத்தத்தை கொண்டு வந்தது. ஏன்னா எனக்கு வெறுப்பு கொண்டு வந்தது. எல்லா ஆண்கள் மேலாக எனக்கு வெறுப்பு கொண்டு வந்தது. எங்கள் அப்பா மேலே எனக்கு மிக மிக கோபம் கொண்டு வந்தது. கிட்டத்தட்ட நான் அவரை கொல்லணுன்ட்டு கூட நான் நிறைய நேரத்தில் யோசிச்சிருக்கேன். சில நேரத்தில் நான் ஒரு இடத்துல நான் போகும்போது ஒருத்தர் இது பண்ணிட்டு இருந்தார், சண்டை போட்டுட்டு இருந்தார். அப்போ நான் கேட்கும் போது நான் எனக்கு இது கற்றுக் கொடுங்க, ஏன்னா நான் என்னுடைய அப்பா நான் சாவடிக்கணும் அப்படின்னும் போது அவர் என்னை மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்துட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் நான் தனியாக இந்த சண்டை போடுறதை பற்றி கற்றுக்க ஆரம்பித்தேன். ஏன் அப்படின்னா முக்கியமான ஒரு நோக்கம் என்னுடைய அப்பாவை நான் சாவடிக்கணும். ஏன்னா நான் நார்மலாக அவர் கத்திலையோ இல்லை வேற எதுலையோ குத்தி உடனே உயிர் போகக்கூடாது. அவர் நிஜமாக அந்த வலியை உணரணும், அதை உணரணும். அவர் பயங்கரமாக அந்த வலியை அனுபவிக்கணும் அப்படின்னு நினச்ச ஒரு நாள்லாம் இருக்கு. அப்போ அதுக்கப்புறம் நான் எங்கெல்லாம் போகிறனோ அங்கெல்லாம் என்னை நான் ஆண்களை வெறுக்க ஆரம்பித்தேன். ஸ்கூலில் எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் இல்லை. ஏன்னா நான் பழகவே மாட்டேன் ரொம்ப பேர் கூட. நான் ரொம்பவே கோவமாக இருப்பேன், ரொம்பவே முரட்டுத்தனமாக இருப்பேன், கோவப்படுவேன். அதுக்கப்புறம் ரொம்பவே மூடியாக இருப்பேன். அதுக்கப்புறம் எல்லாமே நான் எப்போல்லாம் ரோட்டில் போகிறேனோ அப்போல்லாம் இல்லை எனக்கு ஒரு சத்தம் கேட்டுகிட்டே இருக்கும். இல்லை நீ அது பண்ணாத, நீ செத்துரு, ட்ரெயினில் போக சொல்ல, பஸ்ஸில் போக சொல்ல, கீழே விழுந்துரு அப்படின்ட்டு நிறைய நேரத்தில் எனக்குள்ளே அந்த குரல் கேட்டிருக்கு. நான் ஆனால் நான் முயற்சி பண்ணதில்லை, அந்த பயம் இருக்குது. ஆனாலும் ஒவ்வொரு முறை நான் ஸ்கூலுக்கு போக சொல்ல, வெளியில் போக சொல்ல அந்த மாதிரி சத்தம் கேட்டுகிட்டே இருக்கும். எனக்கு என்னை யாரோ பார்த்துட்டு இருக்க மாதிரி, இல்லை நிற்கிற மாதிரி எப்போவுமே எனக்குள்ளே அந்த
இதுவும் இருந்துகிட்டே இருந்தது, அந்த பயமும் அந்த ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்ற ஒரு எண்ணமும் இருந்துட்டு. அதுக்கப்புறம் வந்து நான் ஆலயத்துக்கு வர ஆரம்பித்தேன். ஏன்னா என்னுடைய அத்தை வந்து அவங்க தான் முதல்ல ஆலயத்துக்கு வர ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் நான் ஆலயத்துக்கு வர ஆரம்பித்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வெள்ளிக்கிழமை கூட்டத்தில் நான் சில நேரத்தில் வந்து அதாவது அசுத்தத்தினால வந்து வெளிப்படுத்தவும் ஆரம்பித்தேன். ஏன்னா வந்து அசுத்தத்தினால எனக்குள்ளே இருக்கக்கூடிய தவறான விஷயத்தினால அதனால வந்து வெளிப்படுத்த ஆரம்பித்தேன். ஒவ்வொரு நாளும் வெள்ளிக்கிழமை, குறிப்பாக வெள்ளிக்கிழமை நான் வந்து அசுத்தத்தினால வெளிப்படுத்த ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் அங்கே வந்து கேட்க எனக்கு யாராச்சும் வந்து சந்தோஷமா இல்லை வந்து என்னை வந்து கூப்பிடும்போது எனக்கு வந்து அது பிடிக்காம இருந்தது. நான் வந்து அவங்கள சந்தோஷமாக என்னை பார்க்குறாங்களா இல்லை அன்போடு பார்க்குறாங்களா, நான் வந்து அவங்கள வெறுக்க ஆரம்பித்தேன். இதே மாதிரி தான் ஆலயத்தில் வந்து சந்தோஷமாக என்னை கூப்பிட்டாங்க. எனக்கு பிடிக்கவே இல்லை. ஒரு மாதம் இல்லை 2 மாதம் வந்து எனக்கு அது பிடிக்கவே இல்லை. நான் பிடிக்கல. திருப்பி அதுக்கப்புறம் வந்து என்னை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி இட்டுட்டு போனாங்க. ஃபோர்ஸ் பண்ணி இட்டுட்டு போகும்போது அதுக்கப்புறம் நான் தொடர்ந்து போக ஆரம்பித்தேன். நிஜமாக என்னுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா நான் கீழ்ப்பணிந்து போனது அதுதான். நான் ஃபஸ்ட்டு வந்து சர்ச்சுக்கு நான் போக ஆரம்பிச்சுட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பாஸ்டர்ஸ் அவங்க ஒய்ஃப் தான் எனக்கு உதவி செய்ய ஆரம்பித்தாங்க, அவங்களுடைய மனைவி. ஸோ 2 பேருமே வந்து எனக்கு உதவி செய்ய ஆரம்பித்தாங்க என்னுடைய வாழ்க்கையில். அதுக்கப்புறம் வந்து அதன்படி நான் வந்து இது பண்ணேன். ஏன்னா வந்து எனக்கு வந்து அந்த வெறுப்புணர்வு, எங்கள் அப்பா மேலே இருந்த அந்த வெறுப்புணர்வு இருந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் நான் அதிலேருந்து மனம் மாற ஆரம்பித்தேன். ரொம்பவே கஷ்டமாக இருந்தது அதை விட்டு கொடுக்குறது, அந்த கோவத்தை விட்டு கொடுக்கறது. ஆனால் வந்து எனக்கு அந்த செய்தி இது போல் யார் வந்து வஞ்சனையோ வெறுப்போ அவங்க மனசில் வச்சுருக்காங்களோ அவங்க தேவனுடையவர்கள் இல்லை அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்து இதுவாக பண்ண ஆரம்பித்தேன். அது பார்த்துட்ட பிறகு நான் வந்து ஒவ்வொரு நாளும் போக ஆரம்பித்தேன். எனக்கு புரிய ஆரம்பிச்சது, ஓகே நான் பண்ணுறது தப்பு, நான் வந்து இதுக்கு தகுதியானவை இல்லைன்னு சொல்கிறதுக்கு பதிலாக நான் உண்மையாகவே அந்த அன்புக்கும் அந்த பாசத்துக்கும் அந்த விஷயத்துக்கும் வந்து உண்மையாகவே வந்து தகுதியானவை அப்படின்ட்டு வந்து எனக்கு புரிய ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் தொடர்ந்து வந்து நான் போக ஆரம்பித்தேன். தொடர்ந்து நான் ஆலயத்துக்கு போக ஆரம்பித்தேன். எல்லாத்துலேயும் வந்து ஈடுபாடோடு இருக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு தடவை நான் கேட்டேன், இந்த மாதிரி பரிசுத்த ஆவி தேவன் நமக்குள்ளே வரும்பொழுது எதுவுமே நம்மளுக்கு தேவைப்படாது, ஏன்னா தேவன் நம்ம கூட இருப்பார் நம்மளை பார்த்துக்கிறதுக்காக அப்படின்னு ஒரு செய்தி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து உண்மையாக வந்து ரொம்ப இதுவாக இருந்தது. அப்போ வந்து தேவன் நமக்குள்ளே இருக்கார் அப்படின்னா எப்படி வந்து நம்ம வந்து யாருக்கிட்டையும் வந்து நம்ம எதிர்பார்க்க தேவையில்லை, யாரும் வந்து இது பண்ணுவாங்க அது பண்ணுவாங்க, ஏன்னா தேவன் நம்ம கூட இருப்பார், நம்ம எப்பவுமே சந்தோஷமா இருப்போம், நம்ம எப்பவுமே வந்து இதுவாக இருப்போம், நல்லா இருப்போம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்து நான் தேட ஆரம்பித்தேன். முதல்ல எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது அவரை தேடுறதுக்கு. ஏன்னா வந்து இது பண்ணணும், அவர் வந்து ஜெபம் பண்ணணும், அவர் தேடணும். அதுக்கப்புறம் வந்து தொடங்கி வந்து நான் ஆரம்பித்தேன், அவரை தேட ஆரம்பித்தேன். உண்மையாகவே வந்து என்னுடைய வாழ்க்கையை அவரோட கரத்தில் ஒப்படைக்க ஆரம்பித்தேன். யார் வந்து அந்த ஒரு வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, யார் வந்து உண்மையாகவே தன்னுடைய வாழ்க்கையை தேவனுக்கு கொடுக்குறாங்களோ அவர் எல்லாவற்றையும் பார்த்துப்பாரு அப்படின்னு. ஸோ அப்போ வந்து ஒரு புதன்கிழமை எனக்கு ரொம்ப ஞாபகம் இருக்கு. அந்த புதன்கிழமை நான் தேவனை தேட ஆரம்பிச்சேன். என்னுடைய வெறுப்பு, என்னுடைய கோபம், என்னுடைய எல்லாத்தையும் வந்து அவருக்கு கொடுக்க ஆரம்பிச்சேன், அவர்கிட்ட கொடுக்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் தேவனுடைய பரிசுத்த ஆவி எனக்கு வந்தார். ஸோ ரொம்பவே சந்தோஷமான நாள் அந்த நாள் அப்படின்னு சொல்லலாம். நான் பிறந்ததுல இருந்து அந்த நாள் சந்தோஷத்தை நான் அனுபவிச்சதே இல்லை. இன்னைக்கு வரைக்கும் அந்த சந்தோஷம் எனக்குள்ள இருக்கு, அந்த சமாதானம் எனக்குள்ள இருக்கு. நான் இன்னைக்கும் வந்து எந்த ஒரு விஷயத்துக்காகவும் நான் வந்து அழுதில்லை. ஏன்னா தேவன் என்னோட இருக்கார், அவர் என்னை வழி நடத்துறார். இந்த சாட்சியிலே நான் உறுதியாக நம்புகிறேன், பல விஷயங்களை நீங்கள் கற்றறிந்திருப்பீர்கள். பல நேரத்துல வந்து நம்ம கடந்த கால பாதிப்பிலிருந்து வெளியே வர்றது எளிமையான ஒரு விஷயம் அல்ல. குறிப்பாய் அது ஒரு மோசமான அனுபவமா இருக்கும் இல்லையா? கண்டிப்பாய் நான் அதை இல்லை என்று மறுக்கவில்லை. சில தருணங்கள், சில விஷயங்கள் மறக்க எளிமையானது இல்லை. உதாரணமா நீங்க சற்று முன்பு கேட்ட இந்த சாட்சியிலே அந்த இளம் பெண் பகிர்ந்து கொண்ட விஷயம் சாதாரண விஷயம் கிடையாது. ஒவ்வொரு நாள் காலை எழுந்திருக்கும் பொழுது அவர் பார்த்த காட்சி, ஒவ்வொரு நாளும் வீட்டுக்குள்ள நடந்த சூழ்நிலை, அது அவ்வளவு சாதாரணமா மறக்கிற விஷயம் அல்ல. ஆனால் புது தொடக்கம் ஏற்பட வேண்டுமானால், புது வழி கண்ணுக்கு தெரிய வேண்டுமானால், புது வாழ்க்கை தொடங்க வேண்டுமானால், நண்பர்களே, கண்டிப்பாய் நாம் பழசை மறந்தே ஆக வேண்டும். குறிப்பாய் பழைய கெட்ட நினைவுகள். யாருமே தன்னுடைய கழுத்தை பின்பக்கமாய் திருப்பி கொண்டு முன்னோக்கி நடக்க முடியாது இல்லையா?
பின்பக்கமாய் பார்த்தபடியே காலை முன்னெடுத்து வைக்க முடியாது. அப்படி துணிந்தால் இடறி விழலாம், வலி ஏற்படலாம், அடி ஏற்படலாம், ஏன் நம்ம உயிரே கூட இழக்கலாம். இப்போ நீங்க வாழ்க்கையில உண்மையா முன்னோக்கி போக விரும்புறீங்களா? 2024 நீங்க முன்னோக்கி செல்ல விரும்புறீங்களா? நீங்க எடுக்க வேண்டிய தீர்மானம் என்ன? இந்த முதல் மாசமே நடந்து முடிந்த அல்லது கடந்து வந்த கெட்ட அனுபவங்களை நீங்கள் மறக்க வேண்டும். கெட்ட அனுபவங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். அதை கைவிட வேண்டும். அதாவது ஒரு பெரிய கல்லை எடுத்து அந்த பாதையை அடைப்பதை போல, அல்லது ஒரு ஒரு தடுப்பு ஏற்படுத்தி அந்த வழியை மூடுவதை போல, இனி இனி எப்போது அந்த பக்கம் போக முடியாது என்பதை போல், நான் பின்னிட்டு திரும்ப மாட்டேன் என்பதை போல். எனவே தீர்மானிங்கள் மக்கள். தேவன் உங்க வாழ்க்கையின் சூழ்நிலையை மாற்ற விரும்புகிறார். எனவேதான் கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஆனால் இது நடக்க வேண்டுமானால் உங்கள் ஒத்துழைப்பு மிக முக்கியம். இதோ தன் பழைய வாழ்க்கையிலிருந்து விடுவிக்கப்பட்ட இன்னொருத்தருடைய சாட்சி, அழிக்கப்பட்ட பயத்திற்குரிய அசுத்தத்தினுடைய பிடியில இருந்த ஒருத்தருடைய வாழ்க்கையை கர்த்தர் இன்னைக்கு புத்தம் புதிதாய் மாற்றி இருக்கிறார். எனக்கு அவர் வாழ்க்கை முன்ப போல இல்லை. இந்த சந்தோஷமான ஆச்சரியமான இந்த சாட்சி நீங்க பார்க்கும்படி விரும்புகிறேன். நாம் நிகழ்ச்சியுடைய அடுத்த காரியத்துக்காய் முன்னோக்கி செல்வதற்கு முன்பாய் சாட்சி கூர்ந்து கவனிங்க. என் பேர் சுரோஜினி. என்னுடைய திருமண வாழ்க்கை சரியில்லாததுனால நான் தற்கொலைக்கு முயற்சி செய்தேன். நான் சிறிய வயதிலே திருமணம் செஞ்சுக்கிட்டேன். எனக்கு திருமணம் ஆனதுலேருந்தே நான் சரியாக அன்பை உணரல, அந்த காதலை உணராமல் இருந்தேன். நான் எதிர்பார்க்குற அந்த அன்பை என்னுடைய கணவர் எனக்கு கொடுக்கல. எனக்கு அன்பு இல்லாத மாதிரி இருந்தது. நான் சமாதானம் இல்லாதது உணர்ந்தேன். எனக்கு எப்போதும் வெறுப்பாக இருக்க மாதிரி இருக்கும். சில நேரத்தில் நான் நைட்டில் எழுந்திரிச்சு நான் தற்கொலை முயற்சி எடுத்திருக்கேன். தற்கொலை பண்ணிக்கணும்னு எனக்கு தோணும். ஒரு நாள் ராத்திரி நான் எழுந்திரிச்சேன். வீட்டில் எந்தெந்த மாத்திரை இருக்கோ எல்லா மாத்திரையும் எடுத்து நான் தண்ணியில் கலந்தேன். அதை குடிச்சிட்டேன். நான் படுக்க போயிட்டேன். நான் நினச்சேன் நான் காலையில் எழுந்திருக்க மாட்டேன், எல்லாமே சரியாயிடும். ஆனால் எப்படியோ நான் அடுத்த நாள் எழுந்திரிச்சேன். ஏன்னா நான் சுயநிலவு இல்லாமல் இருந்தேன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. யாரோ ஒருத்தர் வந்து என்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனாங்க. ஆனால் இந்த திருமணம் ரொம்ப நாள் நிலைச்சி இல்லை. 1 வருஷம் 2 மாதத்தில் நான் விவாகரத்து பெற்றுக்கொண்டேன். அதன் பிற்பாடு நான் இன்னொரு திருமணம் செஞ்சேன். இந்த திருமணம் ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் முதல்ல நினச்சேன். ஆனால் அதுவும் அதே மாதிரி தான் இருந்தது. என்னுடைய கணவர் என்னை சரியாக கவனிக்கலை, என்னை சரியாக நடத்தலை. அதே அன்பில்லாத தன்மை இருந்தது. நான் சமாதானத்தை உணரல. எப்போதும் கோபமாக இருப்பேன், வெறுப்பாக இருப்பேன். நான் 2 தடவை தற்கொலை முயற்சி எடுத்திருக்கேன். ஒரு தடவை ரயில் நிலையத்துக்கு போய் ரயிலில் குதிச்சு நான் சத்துறணும்னு நினச்சிருக்கேன். அப்போது ஒருத்தர் வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க, வீட்டுக்கு போங்கன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த தடவை எங்கள் வீட்டில் ஒரு நாள் விஷம் இருந்தது. அந்த விஷத்தை எடுத்து குடிக்கணும்னு சொல்லிட்டு நான் முடிவு எடுத்தேன். ஏன்னா இதுக்கு மேலே எனக்கு வலி இல்லைன்னு நினச்சேன். அதனால் அந்த விஷத்தை எடுத்து குடிக்க போனேன். ஆனால் நான் வச்சுட்டேன். என்னுடைய குடும்பத்தார் ஒருத்தர் தான் என்னை யூனிவர்சல் ஆலயத்துக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க. நான் ஆலயத்துக்கு வரும்போது ரொம்ப கோவமாக தான் வந்தேன். ஆனால் ஆலயத்தின் செய்திகளை கேட்க கேட்க எனக்குள்ள மாற்றத்தை நான் பார்க்க ஆரம்பித்தேன். நான் தொடர் சங்கிலி ஜபத்தில் கலந்துக்கிட்டேன். இதுவரைக்கும் செய்யாத விஷயங்களை நான் செய்ய ஆரம்பித்தேன். இந்த தொடர் சங்கிலி ஜபத்தோடு சேர்ந்து நான் ஆலயத்துக்கு வர ஆரம்பித்தேன். வேதகமத்தை படிக்க ஆரம்பித்தேன், தியானிக்க ஆரம்பித்தேன், ஜபித்தேன். பாஸ்டர் தண்ணீர் ஞானஸ்தானத்தை பற்றி கூட பேசினார். அதன் பிற்பாடு நான் தண்ணீரில் ஞானஸ்தானமானது எடுத்தேன். அந்த தருணத்துலேருந்து நான் என்ன தெரியுமா நினச்சேன், என் வாழ்க்கையில் வித்தியாசமானது ஏற்படுது, எனக்குள்ளாக வித்தியாசம் தெரியுது. ஆனால் நான் நினச்சேன் என் வாழ்க்கை கண்டிப்பாக மாறாது. ஆனால் பாஸ்டர் சொல்லியிருந்தாரு, நீங்கள் கீழ்ப்படிஞ்சு தியாகம் செஞ்சீங்கன்னா உங்கள் வாழ்க்கையானது மாறும்ன்ட்டு. நான் இந்த மாதிரி எப்போ செய்ய ஆரம்பிச்சேனோ எனக்குள்ள மாற்றத்தை பார்த்தேன். நான் இனிமேலும் கோபமாக இல்லை, நான் இப்போ சமாதானமாக இருக்கேன். என் வாழ்க்கையில் ஒருபோதும் உணராத இந்த சமாதானத்தை நான் பெற்றுக்கொண்ட நபராக இருக்கேன். எனக்குள்ள சந்தோஷமானது இருக்கு, எனக்குள்ள அன்பானது இருக்கு. மற்றவங்க மேலேயும் எனக்கு அன்பானது வந்திருக்கு. தேவன் மீது அதி அற்புதமான அன்பானது இருக்கு. இன்னைக்கு என்னால் சொல்ல முடியும், நான் முற்றிலுமா வித்தியாசமான நபராக இருக்கேன். நான் பெற்றுக்கொண்ட எல்லா ஆசீர்வாதத்தையும் காட்டிலையும் நான் பண வாழ்க்கையிலையும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கேன். என் பண வாழ்க்கை முற்றிலுமா அதிசயமான விதத்தில் மாற்றப்பட்டிருக்கு.
ஏன்னா நான் கடனில் இருந்தேன், என்னால் ஒரு சொந்த வீடு வாங்க முடியாது இருந்தது. ஆனால் இன்றைக்கி என்னால் சொல்ல முடியும், நான் என்னோடய சொந்த இடத்துல இருக்கேன். தேவன் என்னை முற்றிலுமாக மாறுபட்ட வித்தியாசமான விதத்தில் பண வாழ்க்கையில் உயர்த்திருக்காரு, ஆசீர்வச்சிருக்காரு. மீண்டும் நான் உங்களை வரவேற்கிறேன் மக்களை. நீங்க ஒருவேளை இந்த செய்தி கேட்டுக்கொண்டு வந்த சமயம் உங்க மனதுல ஒருவேளை இந்த எண்ணம் வந்திருந்தால், அல்லது இந்த எண்ணம் உங்களுக்கு ஏற்கனவே இருந்தால், நான் கடந்து போற நிலைமை என் மனதுல ஆழ பதிந்திருக்கிறதே, அதாவது நான் மிகவும் நெருக்கப்படுகிறேன், எப்படி என்னால அதுல இருந்து வெளியே வர முடியும்? எனவேதான் வார்த்தை சொல்லுகிறது, மனுஷனால் கூடாதவைகள் தேவனால் கூடும். நீங்க அந்த நெருப்பான சூழ்நிலையை கடந்து போனாலும் கூட அதிலே கருகாமல் தேவன் உங்களை வெளியே கொண்டு வர முடியும். ஷாட்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவிற்கு கர்த்தர் செய்ததை போல உங்களுடைய கடந்த கால பாதிப்பு மிக மோசமா இருந்தாலும் சரி, எவ்வளவு கொடியதா இருந்தாலும் சரி, இன்னமும் கர்த்தர் உங்களை மீட்க முடியும். எனவேதான் அவர் சொன்னார், என்னுடைய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று. ஏன்னால் பரிசுத்த ஆவி ஒருத்தர் சரீரத்தை ஆட்கொள்ளும் பொழுது அவர் பலப்படுத்தப்படுகிறார். எதற்கான பலம்? முடிந்ததை, குறிப்பாக கெட்ட அனுபவங்களை மறக்கிறதுக்கான சக்தி. அந்த நெருப்பை போன்ற கருகக்கூடிய அந்த சூழ்நிலையிலும் அவர் நம்மை ஒரு சுத்த தங்கமாய், அப்படி நம்ம கருகும்படி நெருப்புல போடப்பட்டாலும், சூழ்நிலை வந்து நம்மளை இருக்கினாலும், பரிசுத்த ஆவியை நம்ம தேடும் பொழுது, தேவனுடைய உதவியை நாடும் பொழுது, எப்படி அந்த தங்கம், கலப்படம் உள்ள தங்கம் நெருப்புல போடப்பட்டு புடமிடப்பட்டதா வெளியே வருகிறதோ, அது போல் தான் உங்களை நெருக்குகிற அந்த சூழ்நிலை உங்களை அழிப்பதற்கல்ல, உங்களை இன்னும் அனுபவசாலியாய், ஆவியிலே அனலானவராய் வெளியே கொண்டு வரும். மக்களை, நீங்க அந்த சூழ்நிலையை உங்களுடைய அழிவிற்கான வழியாய் பார்க்காமல் அனுபவத்துக்கான வழியாய் பார்ப்பீர்கள். கற்றறிந்தவராய் வெளியே வருவீர்கள், ஜெயம் கொண்டவராய் வெளியே வருவீர்கள். எனவே ஆண்டவருக்கு அனுமதி கொடுங்க, ஒரு வழிகாட்டுதலை பின்பற்றுங்க, அவருடைய ஆலோசனை எடுத்துக்கொள்ளுங்க. நீங்கள் பாருங்கள் எப்படி நீங்கள் இந்த சூழ்நிலையை ஜெயிக்கிறீர்கள் என்று. எனவேதான் நாளை விசேஷமாய் தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் என்ற ஒரு விசேஷமான பாடத்துக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். இப்படியான கொடிய சூழ்நிலையில, நெருக்கக்கூடிய சூழ்நிலையில நம்ம விசுவாசத்துல அனலாய் எப்படி மீண்டு வருவது, நம்மை காத்துக்கொள்வது என்ற ஒரு பாடம் பரிசுத்த ஆவியினுடைய வழிகாட்டுதல் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த முழு கவசத்தை யார் தரித்துக் கொள்கிறார்களோ அவர்கள் உலகத்தினுடைய அசுத்தத்தின் தாக்குதலை ஜெயிக்க முடியும், மீண்டு வர முடியும். அதை குறித்த ஒரு வீடியோ நீங்க பார்க்கும்படி விரும்புகிறேன். நாளை விசேஷமா இரவு 7 மணிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். இதனை தொடர்ந்து சற்று நேரத்தில் நாம் ஜெபத்திலே முன்னோக்கி செல்ல போகிறோம். இந்த அழகு எப்படி எழும்புகிறது என்பதை கவனியுங்கள். இந்த விலைமதிப்பற்ற பட்டையின் ஒவ்வொரு அங்குலம் அதன் தனித்துவத்தை கொண்டிருப்பதற்காக உன்னிப்பாக வடிவமைக்கப்பட்டு கவனமாக மெருகூட்டப்பட்டுள்ளது. சுத்திகரிக்கப்பட்ட தங்கம் சுத்திகரிப்பிற்கான இறுதி நிலை. இந்த நிலைமையை அடைய எந்த நிலைமையெல்லாம் அது கடந்து செல்ல வேண்டி இருந்தது என்பதை இந்த தங்கப்பட்டை மட்டுமே அறியும். கலப்படமான அந்த பொருளானது 1000 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் உலையில் வைக்கப்படும் போது சுத்திகரிப்பினுடைய அந்த முறையில் விசேஷித்த ஒன்று நடைபெறுகிறது. உண்மையான நிலையை அது இழக்கிறது. எரியும் வெப்பநிலையானது எல்லா மாசுக்களையும் எரிக்கிறது. அடிமட்டத்துக்கு அதை கொண்டு வருகிறது, அவைகள் நீக்கப்படும்படியாக. இந்த முறைக்கு நெருப்பானது அத்தியாவசியம். ஏனென்றால் இதுதான் உலோகத்தை மதிப்புடையதாக்குகிறது. நெருப்பை தாங்கி தங்கமானது அதனுடைய சுத்த தன்மையை நிரூபிப்பதைப் போல நம்முடைய விசுவாசமானது நிரூபிக்கப்படுகிறது. நீங்கள் அக்னியின் அபிஷேகத்தை கடந்து செல்லும் பொழுது மாத்திரமே தேவன் வாழ்க்கையில் அனுமதிக்கிற சூழ்நிலைகள் இந்த நெருப்பு உலைக்கு ஒப்பிடப்படலாம். உங்களுடைய சொந்த விசுவாசத்தின் நிமித்தம் நீங்கள் சந்திக்கிற அநீதிகள், ஒரு தரம் உங்களை மதித்தவர்கள் இப்போது உங்களை புறக்கணிக்கிறார்கள். ஏற்படுமா என்று நீங்கள் ஒருபோதும் கற்பனை செய்திராத இழப்புகள், உங்களுடைய உண்மை தன்மையை சோதிக்கிற
சோதனைகள், அநீதிகளுக்கு மேல் அநீதிகள். அக்கினியினுடைய அபிஷேகமானது உங்களுடைய பிறப்பு நிலையை மாற்றுகிற உண்மை நிலையை, உங்களுடைய விசுவாசத்தினுடைய அழுக்குகள், மாசுகள் வெளிப்படுத்தப்பட்டு நீக்கப்படும்படியாக சுத்திகரிக்கப்பட்ட பிற்பாடு நீங்கள் தேவனால் செதுக்கப்பட முடியும். அவர் எப்படி விரும்புகிறாரோ அதன் பிரகாரமாக. இது ஒரு தேர்வு அல்ல, இது தேவனோடு கூட வாழ்க்கையினுடைய இயற்கையான முறை. எப்படி மனுஷ வாழ்க்கையினுடைய இயல்போ பிறந்து வளர்ந்து வயதாகி மரிப்பது, தேவனோடு கூடிய உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் தண்ணீரில் ஞான ஸ்நானம் பெற வேண்டும், பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற வேண்டுமானால் பிற்பாடு நீங்கள் அக்கினியை கடந்து செல்ல வேண்டும். இது நீங்கள் தவிர்த்து கொள்ளலாம் என்பதான ஒரு காரியம் இல்லை. நீங்கள் என்ன செய்ய வேண்டுமானால் நீங்கள் உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். தங்கமானது சுத்திகரிக்கப்படுகிறது மிக அதிக உயர்ந்த வெப்பநிலையில் மாத்திரமே. நெருப்பு எவ்வளவு அதிக அனலா இருக்குமோ அந்த அளவு தங்கமானது உயர் தரம் வாய்ந்ததாக சுத்தமானதாக இருக்கும். விசுவாசமும் அதே போல்தான். சோதனை என்பது ஒரு சிறிய தணல் இல்லை, அது மிக உச்சகட்ட வெப்பநிலை. சில நேரத்திலே தேவன் என்னை கைவிட்டு விட்டார் என்பதை போல கூட நீங்கள் உணரலாம். ஆனால் அவரை நம்புகிறவர்களை ஒருபோதும் கர்த்தர் கைவிடுவதில்லை. ஆவிக்குரிய போரானது இப்பொழுது தொடங்கி இருக்கிறது. உங்கள் ஆத்துமாவிற்காய் ஒரு புறம் பிசாசானவன் போராடுகிறான். உங்கள் உண்மையான சக்தியை நீங்கள் கண்டறிவதற்கு முன்பாகவே உங்களுக்குள் இருக்கும் மணலை அவிழ்த்து போடும்படியாக மறுபுறம் கர்த்தர் காத்திருக்கிறார். நீங்கள் அவரை சார்ந்திருக்கும்படி எதிர்பார்க்கிறார். அக்கினியினாலே நிரூபிக்கப்பட்டவர்கள் மாத்திரமே, அங்கீகரிக்கப்பட்டவர்கள் மாத்திரமே தேவனிடத்திலிருந்து சிறந்ததை பெறுகிறார்கள். பதரை போல் உள்ளவர்கள் தாங்க முடியாமல் சாம்பலாகி விடுகிறார்கள். ஆனால் யார் தாங்குகிறார்களோ அவர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு அவர் சித்தத்தின்படி பயன்படுத்தப்பட ஆயத்தமாய் வெளியே வருகிறார்கள். இந்த நேரத்தின் வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தேவனோடு உங்கள் உறவை பலப்படுத்திக் கொள்ளும்படி, அவருக்கு பிரியமான விதத்தில் எப்படி நடந்து கொள்வதென்று வார்த்தையில் உறுதியாய் தரித்திருங்கள். இந்த மாறாத வார்த்தையினாலே நீங்கள் செதுக்கப்படும்படி உங்களை அனுமதியுங்கள். இந்த முறை வெளிப்படையான 4 புறத்திலுமிருந்து அலைமோதுகிற காரியங்கள் நீங்கள் உண்மையிலே இதிலே சோர்ந்து போகும்படியாய் உங்களை எதிர்த்து வருகிறது. ஆனாலும் நீங்கள் உங்கள் பிரயாணத்திலே உறுதியாய் நிலைத்திருக்க வேண்டும். அக்கினியானது ஒரு நாள் குறையும், புத்துணர்ச்சியானது உங்கள் ஆத்துமாக்களுக்கு நிச்சயமாய் வரும். விசுவாசமானது பலமாகி பிரகாசத்தையும் வெளிச்சத்தையும் கொண்டு வரும். உங்கள் வாழ்க்கை நீங்கள் கற்பனை செய்திராத ஒரு பிரகாசம். பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல் கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் கலிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். ஜெபம் தேவனுடனான நம்முடைய தொடர்பாகும். நீங்கள் சாட்சிகளை பார்த்தீர்கள், நீங்கள் வார்த்தையை கேட்டீர்கள். ஆனால் இப்பொழுது தயவு செய்து கண்களை மூடியிருங்கள். ஜெப நேரத்திற்காய் நாம் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளலாம். சர்வ வல்லமையான தேவனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் ஜெபிக்கிறேன். ஒருவேளை இந்த நபர் சற்று முன்பு பார்த்த இந்த காட்சியை போல நெருப்பிலே போடப்பட்ட ஒரு சூழ்நிலையை கடந்து சென்று கொண்டிருக்கலாம். மிகவும் பரிதவிப்பான அவமானத்துக்குரிய ஒரு நிலைமையை கடந்து போய் கொண்டிருக்கலாம் தேவன். ஆனால் இந்த நிலைமையிலும் நீ இவரை மீட்க சக்தி உள்ளவரா இருக்கிறீர். இப்பொழுதும் யார் இந்த ஜபத்திலே என்னோடு இணைந்து எனக்கு உதவி தேவை ஆண்டவர் என்று கேட்கிறார்கள், என்னை இந்த கடந்த கால பாதிப்பிலிருந்து வெளியே கொண்டு வாரும் என்று யாரும் முகத்தை நோக்கி பார்க்கிறார்கள், அந்த கடந்த கால பாதிப்பிலிருந்து வெளியே வர இந்த நபரை கர்த்தர் தாமே பலப்படுத்துவார். எனவேதான் நீ சொன்னீர், எல்லாவற்றையும் நான் புதிதாக்குகிறேன் என்று, சகலத்தை புதிதாக்குகிறேன். எனவே முடிந்ததை இவர் மறக்கும்படி செய்யும், கடந்து போனதை விட்டுவிடும்படி செய்யும். குறிப்பாய் அந்த கெட்ட அனுபவங்கள், அதன் மூலமாய் இவர் உள்ளம் புதுப்பிக்கப்பட்டு இவர் ஆவி உற்சாகம் அடைந்து தன் வாழ்க்கையின் புது துவக்கத்தை நோக்கி இவர் செல்லும்படியா, இவர் இளம் ஆணோ இளம் பெண்ணோ, மாணவரோ மாணவியோ, கணவரோ மனைவியோ, முதியோரோ, என் தேவனே, எப்படிப்பட்ட ஒரு வயதை சேர்ந்தவரோ, பாலினத்தை சேர்ந்தவரோ, நிலைமையை சேர்ந்தவரோ, மொழியை சேர்ந்தவரோ, இடத்தை சேர்ந்தவரோ, சூழலை சேர்ந்தவரா இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் தேவனாகியமை நோக்கி நான் கூக்குரல் செய்கிறேன். இவர் உள்ளத்தில் இருக்கிற எல்லா பாரங்கள் நீங்க கடவுள். வியாதி படுக்கையில் யாராவது இருந்தால் சொஸ்தம் அடைவார்களா?
குணமாக்குதலை பெற்றுக் கொள்வார்கள். கடந்ததை மறந்து முன்னோக்கி செல்ல சக்தி கொடுமானது. நான் அவர்களை ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவர். அது இயேசுவின் பெயரால் இந்த தண்ணீரும் ஆசீர்வதிக்கப்பட்டதை அறிக்கை செய்கிறேன் ஆண்டவரே. ஆமென். ஆசீர்வாதமான தண்ணீரை குடியுங்கள் நண்பர்களே. ஆலோசனை எடுத்துக் கொள்ளுங்கள். கடந்த காலத்தை விட்டு விடுங்கள். குறிப்பா இந்த கெட்ட அனுபவத்தை தேவனோடு கூட முன்னோக்கி செல்ல நீங்கள் தீர்மானித்தால் நீங்கள் பாருங்கள், அந்த பழைய வாழ்க்கை இனி உங்களை தடுத்து நிறுத்த முடியாது. எனவே அதை ஒரு கல்லை வைத்து நிறுத்தி விடுங்கள். முன்னோக்கி செல்ல தீர்மானிங்கள். நாளை இரவு மீண்டும் எங்களுடைய நிகழ்ச்சி. என்னைய மறக்க வேண்டாம். நாளை நான் உங்களை ஆலயத்தில் சந்திப்பேன் என்று விசுவாசிக்கிறேன். சென்று வாருங்கள். ஆசீர்வாதமான இரவார்கள். கவலைப்படுவதை நிறுத்துங்கள் என்ற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பதற்கு மிக்க நன்றி. கூட்டம் முடிந்த பிற்பாடும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். மறந்து விடாதீர்கள். எங்களுடைய எண் 9384638738. நன்றி.